ஸோ பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி உங்கள் கொஸ்டினை நான் 3 பார்ட்டாக பிரிச்சுக்கிறேன். எஸ்எஸ்சி அண்ட் ஒர்க் நேச்சர் எப்படி இருக்கும், சேலரி எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் ப்ரெஷர் ஒர்க் ப்ரெஷர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சிஜிஎல் எஸ்எஸ்சின்னு வச்சுக்கோங்க. எஸ்எஸ்சி கைண்ட் ஆஃப் ஜாப்ஸில் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா சேலரி வந்து ஒரு நாமினலாக இருக்கும். சேலரி ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் அண்ட் பேங்க்கும் இன்ஸ்பெக்டரும் கம்பேர் பண்ணிக்கலாம். இன்ஸ்பெக்டருக்கு வந்து ஒரு 70,000 60 to 55 to 65 டெஃபினெட்லி இருக்கும். இன்ஸ்பெக்டராக போய் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 50,000 60,000 டெஃபினெட்லி சேலரி வாங்கலாம். ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் சேம், அங்கேயுமே 55,000 கிட்ட வரும். ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் பேங்க்ல என்ன ப்ளஸ் இருக்குன்னா அலவன்சஸ் கொஞ்சம் நிறைய இருக்கு. ஸோ லீஸ்ட் அகாமடேஷன் ரெண்டல் கொடுப்பாங்க, மெடிக்கல் அலவன்சஸ் இருக்கும், அதுக்கப்புறம் என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் இருக்கு, நியூஸ் பேப்பர் அலவன்ஸ், டெலிஃபோன் எக்ஸ்பென்ஸ் அலவன்ஸ், நிறைய அலவன்சஸ். அந்த அலவன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். 70 55 வாங்குனீங்கன்னா ஒரு 70 கிட்ட போகும். இங்க பாத்தீங்கன்னா ஸோ டேக் ஹோம் சேலரி வில் பி 60 இருக்கும். சேலரி வைஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி சேலரி வைஸ் அது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. பட் ஒர்க் நேச்சர் பாத்தீங்கன்னா ஒர்க் நேச்சர் அண்ட் ப்ரெஷர் பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜாப்ஸ் ப்ரெஃபரபிள். உங்களுக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கும், பர்சனல் ஸ்பேஸ் ரொம்ப இருக்கும். ஸோ அங்கே டார்கெட்ஸ் மோஸ்ட்லி இருக்காது, டார்கெட் பேஸ் எதுவுமே இருக்காது. பேங்க்ல பார்த்தீங்கன்னா ஒரு டார்கெட் பேஸ் இருக்கும், கஸ்டமர் இன்ட்ராக்ஷன் நிறைய இருக்கும். எஸ்எஸ்சியில் அந்த மாதிரி கஸ்டமர் இன்ட்ராக்ஷன் அவ்வளோவா இருக்காது. பப்ளிக் இன்ட்ராக்ஷன் இருக்கும், பட் தே டோன்ட் ஓவர் யூ. பேங்க்ல வந்து அப்படி இல்லை. பேங்க்ல பீப்புள் வந்து தே வில் டிமாண்ட் தேர் சர்வீஸ் ஃப்ரம் யூ. ஸோ அவங்க தேர் யுவர் கஸ்டமர்ஸ் காட்னு மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு. ஸோ கஸ்டமர்ஸ் வந்தாங்கன்னா அவங்க என்ன சர்வீஸ் கேட்டாலும் நீங்கள் பண்ணி தான் கொடுக்கணும். ஸோ யூ வில் பி ஹேவிங் மோர் ப்ரெஷர் ஃப்ரம் த மோர் ப்ரெஷர் ஃப்ரம் customers, more pressure from the superiors, and you have some work kind of pressure from your colleagues. So அதெல்லாம் அங்க இருக்கும் பேங்கிங்ல. எஸ்எஸ்சியில் அந்த மாதிரி ப்ரெஷர் கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி கம்மியாக தான் இருக்கும். ஸோ ப்ரெஷர், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எல்லாமே வந்து எஸ்எஸ்சியில் சேலரி இந்த ஆஸ்பெக்டை பார்க்கும்போது அதை விட முக்கியமாக சாட்டர்டே சண்டே ஹாலிடே இன் எஸ்எஸ்சி கைண்ட் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் த எஸ்எஸ்சி ஜாப்ஸ்ல வந்து சாட்டர்டே சண்டே ஹாலிடேஸ். பேங்க்ல ஆல்டர்னேட் சாட்டர்டேஸ் ஹாலிடேஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் நான் பேங்க்ல இருந்து சிஜிஎல் வரதுக்கு காரணமும் சொல்லலாம்.